எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கமன்னு டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய பன்னா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செய்கிறதுக்கு நான் பன்னா மீன் வாங்கியிருக்கேன். நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். இதுலேருந்து 1/2 கிலோவில் செஞ்சு காமிக்கிறேன். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் 1.5 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை லைட்டாக சென்டரில் இந்த மாதிரி கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக நம்ம மீன் குழம்புக்கு வெங்காயத்தை முழுசாக சேர்ப்போம், அப்புறம் லாஸ்ட்டாக தாளித்து ஆட் பண்ணுவோம். பட் இந்த மெத்தடுக்கு அப்படி கிடையாது, அரைச்சி மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போது வெங்காயத்தோட ஈரப்பதம்லாம் போய் வெங்காயம் நல்லா வதங்கி மணம் வந்துடுச்சு. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கும் போது ஃபைனலாக நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காண்டி தான் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் சேர்க்குறதுக்கு 100 கிராம் தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே அரைச்சி பேஸ்ட்டாக தான் சேர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சேர்க்குறதுனால நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். எனக்கு சமைக்கிறதுக்கு டைம் இல்லை, குயிக்காக ஒரு மீன் குழம்பு செய்யணும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் சேர்க்குறதுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் கூட சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புல எனக்கு தக்காளியை முழுசாக சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் முழுசாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மீனும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்கும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் மீனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ பன்னா மீன் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த மீனுக்கு தான் இந்த மெத்தட் அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் எந்த மீனுக்கு வேணாலும் இந்த மாதிரி செய்யலாம். பன்னா மீன் ரொம்ப ரேராக தான் இங்கே கிடைக்கும். நான் இதுவுமே மூக்கேர் மீன்ட்டு தான் வாங்கினேன். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது கூட என்னென்ன சேர்த்து வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோவை போடுறேன். மீனை சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிடலாம். சில பேர் மீன் உடஞ்சிருன்னு சொல்லிட்டு ஆணம் கொதிச்சதுக்கப்புறம் போடுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் உடையாது. ஆணம் கொதித்து மீன் வர்றதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், மூடி ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா கமன்னு இருக்குது. பெரிய மீன்களை மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி தான் குக் பண்ணுவேன். இதுவே சின்ன மீனாக இருந்துச்சுன்னா ஆணம் கொதிச்சதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பை இப்படியும் சாப்பிடலாம், இதுவும் நல்லா தான் இருக்கும். பட் நமக்கு இன்னும் கூடுதல் டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சேர்க்குறதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கொதிக்கிற எந்த ஒரு பொருளையும் தேங்காய் பால் சேர்த்துட்டு அதை அப்படியே விட்டுட்டோன்னா மேலே திரண்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் எப்போவுமே தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு இது கொதி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கமன்னு டேஸ்டியான பன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக செய்யக்கூடிய இந்த டேஸ்டியான மீன் குழம்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.